மகிமையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். 2025ஆம் ஆண்டிலே புதிய கருப்பொருளை நாம் துவங்கி இதுவரை 13 செய்திகளை இந்த தொடரின் கீழே பார்த்து வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள் என்ற தலைப்பின் கீழே இந்த வருஷத்தில் ஒவ்வொரு வாரமும் இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்ததான தலைப்புகளின் ஒவ்வொரு தலைப்புகளாய் பார்த்து வருகிறோம். இதற்கு முன்பதான ஒவ்வொரு தலைப்புகளையும் நம்முடைய யூடியூப் சேனலில் போய் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள் என்ற தலைப்பின் கீழே நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்க முடியும். கடந்த வருடத்திலே குடும்பத்திற்கான செய்தியை நாம் எடுத்திருந்தோம். குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற தலைப்பின் கீழே ஏறத்தாழ 46 தலைப்புகள் என்று நினைக்கிறேன். அதை நாம் எடுத்திருந்தோம். கணவனுக்கான செய்தி, மனைவிக்கான செய்தி, பெற்றோருக்கான செய்தி, பிள்ளைகளுக்கான செய்தி என்று ஒவ்வொருவருக்கும் தனித்தனியே வேதாமத்திலே ஆழமாக நமக்கு சொல்லப்பட்ட எல்லா ஆலோசனைகளையும் தொகுத்து கடந்த வருஷத்தில் குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்று நாம் பார்த்தோம். அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருந்தது. இன்றளவும் அதை நீங்கள் எடுத்து பயன்படுத்தி வருகிறீர்கள். உங்களுடைய சபைகளிலே அதை செய்தியாகவும் உங்களுடைய வேதாகம வகுப்புகளிலே அதை எடுப்பதாகவும் என்னிடத்திலே நீங்கள் பகிர்ந்து கொண்டதினாலே நான் மிகவும் சந்தோஷத்தோடு நான் தேவனை துதிக்கிறேன். தொடர்ந்து அநேகருக்கு அது பிரயோஜனப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் எடுத்துக்கொண்டதான தலைப்பு காசு என்ற தலைப்பை நான் எடுத்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பணத்தை குறித்து, காசை குறித்து என்னவாக அவர் பேசியிருக்கிறார் என்ன என்பதை இந்த நாளிலே பார்க்கலாம். நான் இந்த தலைப்பிற்காக எடுத்துக்கொண்டதான ஆதார வசனம் மத்தேயு எழுதினதான சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம் 19 to 21 வசனங்கள் இருக்கிறது. ஆதாரமாக நான் அதை வாசிக்கிறேன். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 21 வசனங்கள் முடிய. வரி காசை எனக்கு காண்பியுங்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். இந்த ஒரு பகுதி அநேக ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக நாம் பார்க்க முடியும். வரிகாசு என்று ஒரு காரியத்தை அங்கு சொல்கிறார். காசை கொண்டு வாருங்கள் என்று சொல்லவில்லை, வரிகாசு என்று அந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். ஏன் அந்த வார்த்தையின் அவசியம் என்ன என்று சொன்னால், அங்கு இரண்டு விதமான பணம் அங்கு புழங்கப்பட்டிருக்க வேண்டும். வரிகாசு, வரி கட்டுவதற்காக அவர்கள் பயன்படுத்துகிறது. இந்த இடத்துல குறிப்பிட்டு அவர் சொல்லும் பொழுது, அவர்கள் யூதர்களாக இருக்கிறார்கள். ரோம அரசாங்கத்திற்கு அவர்கள் கப்பம் அல்லது வரி தீர்வை அவர் கட்டுகிறார்கள். அப்பொழுது அவரிடத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, அவரை அகப்படுத்த வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஆகவே அவர்கள் எதிர்பார்த்ததை இயேசு கிறிஸ்து கேட்கிறார். வரி காசை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று, பணத்தை கொண்டு வாருங்கள் என்று தெளிவாக நேரடியாக சொல்லாமல் வரி காசு என்று குறிப்பிட்டு அவர் சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். அப்போது அந்த வரி காசில் என்ன இருந்தது என்றால், அது அந்த நாட்டை ஆள்பவனுடைய சீசரனுடைய படம் அதில் இருக்கிறது. அதிலே பொறிக்கப்பட்டிருக்கிற படம், எழுதப்பட்டிருக்கிற ஒரு 2 காரியம் வேதாகமத்தில் நாம் கவனிக்க வேண்டும். எப்படி இருக்கிறது நல்லா கவனிங்க. 20வது வசனம், அப்பொழுது அவர், இந்த சொரூபமும் மேல் எழுத்தும் யாருடையது என்று கேட்கிறார். அதில் ஒரு படம் இருக்கிறது. அதில் எம்பாசிங் செய்யப்பட்ட படமும் அதில் இன்ஸ்கிரிப்ட் செய்யப்பட்ட லெட்டரும் அதில் இருக்கிறது. அப்போ 2ஐயும் கேட்குறாரு, யாருடையது என்று கேட்கும் பொழுது தான் அப்போது அவர்கள் எதிர்பாராத ஒரு திருப்பம் அந்த இடத்துல அவர்கள் நினைக்காத ஒரு வகையில் இயேசு கிறிஸ்து பதில் சொல்வதை பார்க்க முடியும்.
அவர் என்ன, அவருடைய சூட்சுமம் என்ன, ஏன் இந்த சப்ஜெக்ட் வந்தது என்று நாம் 15-16 வசனங்களில் பார்க்கும் பொழுது, அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி தங்கள் சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். நல்லா கவனிங்க. அவர் ஏதாவது கேள்வி கேட்டு அவரை மடக்கி அவர் ஏதாவது வார்த்தையை சொல்ல போக அந்த வார்த்தையை எப்படியாவது ஏதாவது அகப்படுத்தி அவரை குற்றப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்கிறதை இயேசு கிறிஸ்து அறிந்து அவருடைய அந்த வார்த்தைகள் தெளிவாக இருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய சீஷரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சியம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது, நாங்கள் வரி கொடுக்கலாமா, அது நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்மகிட்டலாம் அப்படி கேட்கும் பொழுது உடனே நாம் என்ன சொல்லுவோம், ஆமாம் வரியெல்லாம் வாங்கி இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் செய்கிறதில்ல, இந்த கக்கூஸுக்கு 10 ரூபா வாங்குறான், இவனா க்ளீன் பண்ணுறானா, என்ன நாத்தமாக நாறுது, ரோட்டில் டோலுக்கு வாங்குறான் 150 ரூபா, தண்டத்துக்கு வாங்குறான், அவன்லாம் அந்த வேலை செய்கிறானா அப்படின்னு நம்ம ஆளுக்கு பேச ஆரம்பிச்சிருவோம். இவர்களுடைய இந்த மாதிரி அவர் ஏதாவது பேசுவார் என்பதற்காக ஏதோ ஒரு வகையிலே அவரை அகப்படுத்தும்படி அவரிடத்திலே இந்த வரியை கொடுத்து கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தெளிவான ஒரு காரியத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். நம்ம நினைப்போம், அவங்களோட சேர்ந்து தான் நம்மளும் சொல்லுவோம். யாராவது கேட்கும்போது ஐயா அநியாயங்க, இதெல்லாம் வேஸ்ட்டு, தண்டம், எவ்வளோ காசு வாங்கிட்டு இருக்கிறான், இதெல்லாம் நம்ம கொடுக்கவே வேண்டாம் அப்படின்னு நம்மளும் அவர்களோடு சேர்ந்து கொள்வோம். அதை தான் அவர்கள் எதிர்பார்த்து இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்டார்கள். ஆனால் அவரோ அதை மாற்றி அவர்களுக்கு தெளிவான ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறதை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவனுடைய பதில் என்னவாக இருந்தது, இந்த சொரூபம், இந்த காசு இந்த ராஜாவினுடையது, ராயனுடையது, அப்போது நீ அதை ராயனுக்கு செலுத்து, இது என்னுடையது அல்ல, இது ராயனுடையது, ராயனுக்கு கொண்டு போ, யாருடையது அவனிடத்துல கொண்டு சேர். அப்போ ரோமரில் பார்க்கும் பொழுது நமக்கு அப்போஸ்தலர்கள் மூலமாக தேவன் கொடுக்கிற ஒரு போதனையை நாம் இந்த இடத்துல நடைமுறையிலே கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரோமர் 13வது அதிகாரம் 5-6 வசனங்கள். ஆகையால் நீங்கள் கோபாக்கினியின் நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராய் இருக்கிறார்களே. கவனிச்சிங்களா? நாம் அவர்களுக்கு வரியை கொடுக்க வேண்டியது நமக்கு கட்டளையாக இருக்கிறது. எந்த வகையிலையும் அதுக்கு தேவனுடைய தீர்மானம் அரசாங்கத்தினுடைய கட்டளையாக அங்கே இருக்கிறது. அந்த அரசாங்கத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய அவசியமாக இருக்கிறது. 7வது வசனம் பாருங்கள். ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். இது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற கட்டளை. நாங்கள் நல்ல ஒரு ஆடிட்டராக பார்த்து வரி கட்டாமல் இருப்பதற்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை லாபகமாக மாற்றி அரசாங்கத்தை நாம் ஏமாற்றி பொய் கணக்கு காண்பித்து அந்த பணத்தை நம்ம கொள்ளையிடுவது அல்ல. வேதாமம் தெளிவாய் சொல்கிறது, வரி நாம் கட்ட வேண்டும், தீர்வை நாம் கட்ட வேண்டும். வரி அப்படின்னா டேக்ஸ்ன்னு என்னது, நம்ம இப்போ ஒரு ரோட்டில் நீங்கள் போகிறீங்க, டோல் வாங்குகிறாங்க, ஒரு 3 கிலோமீட்டருக்கு நடுவில் ஒரு டோல் இருக்குது, அல்லது 15 கிலோமீட்டருக்கு நடுவில் ஒரு டோல் இருக்குது அப்படின்னா அந்த இடைப்பட்ட அந்த இடத்தை பராமரிப்பதற்கு அல்லது அதை கட்டுவதற்கு அரசாங்கம் நியமித்திருக்கிற ஒரு தொகையை நாம் கொடுக்க வேண்டியது என்று அரசாங்கம் நியமித்திருக்கிறது. அப்போது ஒருவேளை அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதனுடைய செலவுகளுக்கு, அதனுடைய கட்டப்பட்டதற்கான செலவுகள் என்று அவர்கள் ஒரு தீர்மானம் வைத்து நமக்கு நம்முடைய அதிகாரிகள் அதை நியமித்திருக்கும் பொழுது நாம் அது கீழ்ப்படியதான் வேண்டும். கீழ்ப்படியாத பட்சத்தில் நமக்கு தண்டனை வருகிறது.
அப்போது அரசாங்கத்திற்கு, சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியது பொறுப்பாய் நாம் இருக்கிறோம். அடுத்து தீர்வை அப்படின்னு சொல்கிறோம். தீர்வை அப்படின்னா கஸ்டம்ஸ், அதாவது இப்போது வெளிநாட்டில் இருந்து நம்ம ஏதாவது ஒரு பொருள் இந்தியாவுக்குள்ளே கொண்டு போகிறோம் அப்படின்னா அங்கே கஸ்டம்ஸு நம்மளை கவனித்து பிடிக்கிறான். நீ வந்து லேப்டாப் கொண்டு வந்தியா, ஒரு லேப்டாப் கொண்டு வந்தியா, பரவாயில்ல எடுத்துகிட்டு போ. 2 கொண்டு வந்தியா, என்னத்துக்கு 2, யாருக்கோ நீ விற்க போறியா அப்படின்னா அந்த அரசாங்கத்துக்கு அந்த லேப்டாப்பு அரசாங்கம் கொண்டு வந்திருந்தால் அதற்கு உரிய வரி என்னவோ அதை நீ கட்ட வேண்டும் என்று நம்ம இடத்துல வாங்குவது தீர்வை. ஸோ வரியை கட்டுவதும் தீர்வையை கட்டுவதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து அங்கு நமக்கு கொடுக்கிற போதனையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாம் ஆளப்படுகிறோம், அவர்களால் ஆளப்படுகிறோம், அவர்கள் நம்மை ஆளுகிறார்கள். இந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன் பாருங்கள். ரோமர் 13:3-5. நீங்கள் கோபாக்கினி நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராக இருக்கிறார்கள். நம்மை நியாயம் விசாரிக்க வேண்டியது, நம்மை சீர்படுத்த வேண்டியது, ஒழுங்குபடுத்த வேண்டியது என்பதை அவர்கள் தேவனால் நியமிக்கப்பட்டவர்கள் என்று வேதாமம் சொல்கிறது. அப்போது அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிவது என்பது தேவனுக்கு கீழ்ப்படிவதாக இந்த இடத்துல மிக தெளிவாய் சொல்கிறார். அப்போது மத்தேயுவில் இயேசு கிறிஸ்து அந்த சொன்ன பதிலை அவர்கள் கேட்ட பொழுது மறுபடி சொல்ல முடியாமல், மறு வார்த்தை சொல்ல முடியாமல் திக்குமுக்காடி போனார்கள். அவர்களுடைய சூட்சுமம் அங்கு வெளிப்படுகிறது. ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அவர் ஜனங்களிடத்தில் போதிக்கும் பொழுது ஒரு பாணியை அவர் கடைப்பிடிப்பார். அதே மற்றவர்களிடத்தில் போதிக்கும் பொழுது வேறொரு பாணியை கடைப்பிடிப்பார். ஜனங்களிடத்தில் போதிக்கும் பொழுது இரக்கத்தையும் பரிவையும் அவர்களுடைய அவசியத்தையும் உணர்ந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனையாக இருக்கும். இதே பரிசேயர்கள் மத்தியிலேயோ, கீழ்ப்படியாதவர்கள் மத்தியிலேயோ, விரோதமாக இருக்கக்கூடியவர்கள் மத்தியிலேயோ அவர்கள் நயமாய் வந்து கேட்டாலும் உட்கார்ந்து பேசினாலும் அவர்களிடத்தில் கண்டிப்போடு காரியத்தை அவர் உணர்த்துகிறவராய் நாம் அவருடைய போதனை இருக்கிறதை கவனிக்க வேண்டும். பரிசேயர்கள் வந்து ரொம்ப சூட்சமமாக இந்த இடத்துல கேள்வி கேட்குறாங்க, ஆலோசனை மாதிரி கேட்குறாங்க. அவருக்கு அவர் தெளிவாக அந்த பதிலை எடுத்து கொடுக்குறார். ஆனால் பொது ஜனங்களோ, கஷ்டப்படுகிறவர்கள், கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் அங்கு வரும்பொழுது அவர்களுக்கு பரிவோடு கரிசனையோடு அவர் பதில் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். மற்றவர்களுக்கு பதில் இல்லை. ஏன்னா ஒரு தடவை சொல்லியாச்சு, கீழ்ப்படியலை, பழைய அவர்களுடைய சுபாவத்திலே இருக்க வேண்டும் என்ற நினைப்பு உள்ளவர்களிடத்தில் அவர் ஒரு நாளும் மீண்டும் மீண்டும் தன்னுடைய நேரத்தை அவர் வீணடிப்பது இல்லை. வசனம் இதுதான், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டியது என்னுடைய கடமையை ஒழிய எனக்கு இஷ்டப்பட்டது மாதிரி நான் செய்து கொள்ளலாம் என்றால் அவர் அதில் ஒரு நாளும் தன்னுடைய நேரத்தை வீணடிக்கவில்லை. எப்பொழுதும் அவரிடத்தில் வந்து அவரை சோதிப்பதற்காக, அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக, அவர் எதையாவது சொல்ல தெரியாமல் அகப்பட்டு விடுவாரோ என்ற யோசனையில் அவரிடத்தில் யாரெல்லாம் எப்படியெல்லாம் கேள்வி கேட்க வந்தார்களோ அவர்களுடைய தந்திரத்தை உணர்ந்தவராய் அவர்களுக்கு அவர்களுடைய கேள்விகளிலே பதிலாக எதையுமே அவர் கொடுக்கவில்லை. மாறாக பதில் கேள்வியைத்தான் அவர் கேட்டார். நல்லா கவனிச்சுக்கோங்க. கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணத்தோடு யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே கேள்வியை கேட்டார்களோ அவர்களுக்கு நேரடி பதில் கொடுத்தார். ஆனால் அவரை சோதிக்க வேண்டும் என்று சொல்லி, அவரை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி, தன்னை மேன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் யாரெல்லாம் கேள்விகளை கேட்டார்களோ அவர்களுக்கு நேரடி பதில் கொடுக்காமல் மறு கேள்வியை தான் அவர் கேட்டார். இது அவருடைய 2 விதமான பாணியை நாம் கவனிக்க வேண்டும். உதாரணத்துக்கு 4-5 கேள்விகளை நான் உங்கள் முன்னதாக வைக்கிறேன். அதற்கு எல்லாம் என்ன பதில் கொடுத்தார் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நீர் எந்த அதிகாரத்தினால இதை செய்கிறீர் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்டாங்க. இப்போ இவர் உடனே எனக்கு வந்து பிதாவனர் கொடுத்தாரு, நான் அதனால தான் வந்தேன், உங்களெல்லாம் நான் ரட்சிக்க வந்தேன், நீங்கள் கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்க, நீங்களாம் வந்து உடனே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாவம்லாம் மன்னிக்கப்படும் அப்படின்னு அவர் கெஞ்சலை யார்கிட்டையும். அவர் விஷயத்தை சொன்னார். இவர்களிடத்தில் இவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை கேட்கும் பொழுது நீர் எந்த அதிகாரத்தில் இதை செய்கிறீர் அப்படின்ன உடனே
அவர் உடனே அதுக்கு பதில் கொடுக்காம நான் ஒரு கேள்வியை கேட்குறேன், இது எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள், நான் உங்கள் கேள்விக்கு பதில் கொடுக்குறேன் அப்படின்னு அவர் ஒரு கேள்வியை கேட்குறார். அப்போது இரண்டாவது ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு கொண்டு வரேன். ஒரு மனுஷன் வந்து கேட்குறான், எது பெரிய கற்பனை அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவர் வந்து ஒரு ஆன்சரை சொல்லிவிட்டு அதோடு சேர்ந்து வேற ஒன்றையும் சேர்த்து சொல்லுவார். அப்போது அவன் சங்கடப்பட்டு போயிட்டான். அப்போது கீழ்ப்படிய மனமில்லை. இன்னொரு மூன்றாவது ஒரு உதாரணம், நீங்கள் என்ன உங்கள் சீஷர்கள்லாம் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள் அப்படின்னு அவர் கேட்குறார். அவர்கள் வந்து அவரிடத்துல கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அதுக்கு வேறொரு பதில் கேள்வி அவர் கேட்குறார். எனக்கு இதை பதில் சொல்லுங்கள், நீங்கள் வந்து இதை செஞ்சுட்டா போதுமா, அதை செஞ்சுட்டா போதுமா, கை கழுவினா போதும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு அவர் ஒரு அடுத்த கேள்வி அவர் கேட்குறதை பார்க்க முடியும். இன்னொரு கேள்வி அவர் கேட்பார், என்னையா உங்கள் போதகர் வந்து எல்லாரும் யார் கூட நிற்கிறோன்னு கூட அவருக்கு தெரிய மாட்டேங்குது, பாவிகளோட வேசிகளோட அவர் வந்து ஆயக்காரரோட இருந்து போஜனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அப்படி பாவிகளோடு போஜனம் பண்ணுகிறாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்கும் பொழுது அதற்கு வேறொரு பதிலையும் அவர் சொல்லுவதை பார்க்க முடியும். இப்படி எந்த ஒரு இடத்துலையும் இயேசு கிறிஸ்துவனுடைய பாணி ஆன்சர் செய்யக்கூடிய அந்த வகை நமக்கு ஒரு பெரிய உதாரணமாய் படிப்பனையாக நாம் இருக்கிறது. நம்மிடத்தில் கேள்வி கேட்கிறவர்களுக்கு நாம் உத்தரவு சொல்ல வேண்டும். ஆனால் கீழ்ப்படிவதற்காக அவர்கள் கேட்கிறார்களா அல்லது நம்மை அகப்படுத்துவதற்காக கேள்வி கேட்கிறார்களா? நாம் வந்து சத்தியம் என்ன, ரட்சிப்பு என்ன என்பதை எல்லாவற்றையும் நாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது அவர்கள் அதை நாம் சொல்லுவதனால அல்ல, வசனம் சொல்லுகிறது. வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியது அவர்களுடைய கடமை. நான் சொல்லுவதெல்லாம் அவங்க கேட்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நாம் தோல்வி அடைந்து விடுவோம். நம்முடைய கடமை என்ன? போதிக்க வேண்டியது. நம்முடைய கடமை எடுத்து சொல்ல வேண்டியது. கேட்பவர்கள் அதற்கு அப்படியே கீழ்ப்படியும் பொழுது அவர்களுக்கு அது நன்மை. அதான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? காது உள்ளவன் கேட்கணும்னு தான் சொன்னார். நான் சொல்லிட்டேன், நீங்கள் எல்லோரும் கேளுங்க அப்படின்னு அவர் கேட்கவே இல்லை ஒரு நாளும். இதுதான், அவ்வளோதான். உனக்கு காது இருந்தால் கேளுப்பா, இல்லைன்னா நீ வேலையை பாருன்னு அவர் அங்கே சொல்வதை பார்க்க முடியும். இந்த இடத்துல என்ன சொன்னார்? ராயனுடையதை நீ ராயனுக்கு கொடுத்துரு. அதோடு அவர் விட்டாரானா? இல்லை, தேவனுடையதை தேவனுக்கு கொடு. நீ எந்த காரியத்தை, உலகத்திற்கு உள்ள காரியங்களை உலகத்துக்கு கொண்டு வா. தேவனுக்கு உடையதை நீ தேவனுக்கு கொடுக்கணும். என்னுடைய ஆத்துமா யாருக்குரியது? உலகத்திற்குரியதெல்லாம் கிடையாது. என்னுடைய ஆத்துமா தேவனுக்குரியது. நான் அதை தேவனுக்கு கொடுத்துருக்கிறேனா? அது என்னுடைய கேள்வி. உலகத்தில் இருந்து நான் வாழணும்னு சொல்லி நாம் போடுற பிரயாசத்திற்கு இந்த உலகம் முடியும் பொழுது நான் தேவனுக்கு உரியவைகளை நான் தேவனுக்கு செலுத்தி இருக்கிறேனா? அதை நான் மறந்து போகக்கூடாது. இல்லை என்றால் சர்வமும் நஷ்டமாக போய்விடுகிறது. நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட. கவனிச்சிங்களா? கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட. நான் உலக நீதிக்காக நான் இருக்கிறேனா? ஆனால் தேவ நீதியை நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன்? கீழ்ப்படிந்திருக்கிறேனா, கீழ்ப்படியவில்லையா? அதை நாம் கவனிக்க வேண்டும். உலகத்திற்காக ஓடுறோம் உழைக்கிறோம். ஆனால் இந்த ராத்திரியில் என்னுடைய இயேசு கிறிஸ்து வந்தால் என்னுடைய ஆத்துமா எங்கே போகும்? இந்த ராத்திரியில் ஒருவேளை நான் எடுக்கப்பட்டு போனால் என்னுடைய ஆத்துமா எங்கே போகும்? கேரண்டி இருக்குதா? ரட்சிப்பை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன்னா? சந்தோஷமாக மரணத்தை நான் எதிர்கொள்ள முடியுமா? நாம் அதற்கு ஆன்சர் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம், ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமையை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை, அதாவது கஸ்டம்ஸை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்படணுமோ அவனுக்கு பயப்படுங்க, எவனை கனம் பண்ணணுமோ அவனை கனம் பண்ணுங்கள் என்று அவர் சொல்கிறார். உண்மையாய் நடந்தாலும் ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். நீங்கள் எவ்வளவு உண்மையாக நடந்தாலும் உலகம் நம்மை பகைத்து விடும். ஆனால் ஆத்துமாவுக்கு நாம் கேரண்டியாக தேவன் நமக்கு சொன்ன கட்டளை கீழ்ப்படியும் பொழுது நாம் சந்தோஷமாக வாழ முடியும். ஏனென்று சொன்னால், எப்பொழுது நாம் கிறிஸ்துவிற்கு உள் வந்துவிட்டோமோ அப்போது நம்மை அவர் பொதிந்து விடுகிறார். இப்போ நாம் அவருக்குள் பொதிந்த பொழுது எவ்வளவு கஷ்டங்கள் நமக்கு வந்தாலும், எவ்வளவு நெருக்கடிகள் நமக்கு கொடுக்கப்பட்டாலும் கடைசியாக ஜெயிக்கிறவர்கள் நாமத்தான் இருக்க முடியும்.
அவர்களுக்கும் பிரச்சனை, நமக்கும் பிரச்சனை. அவர்களும் போராடுகிறார்கள், நாமும் போராடுகிறோம். கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் கஷ்டப்படுகிறார்கள், கிறிஸ்தவர்களும் கஷ்டப்படுகிறார்கள். கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் சம்பாதிக்கிறார்கள், நாமும் சம்பாதிக்கிறோம். எல்லாருக்கும் ஒன்று தானே நடக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் சந்தோஷமும் ஜெயமும் யாருக்கு வரும் அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் வரும். மற்றவங்கள்லாம் அதை அப்படியே அழிவிலே கொண்டு போய் விடுவார்கள் என்பதை கண்கூடாக நம்முடைய வாழ்வில் பார்க்க முடியும். அப்படியே கிராஃப் ஏறுறது மாதிரி சொர்றன்னு மேலே ஏறும், ஒரே நாள் எல்லாம் கீழே சரிஞ்சு போகும். திரும்பவும் கஷ்டப்பட்டு எல்லாம் உழைப்பாங்க, திரும்பவும் நஷ்டமாகும். திரும்பவும் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, திரும்பவும் போகும். காரணம், தேவனிடத்திலே நான் பாதுகாப்பு பெறவில்லை. நான் தேவனுடைய கரங்களுக்குள் அடங்கியிருந்தேன் என்று சொன்னால் அவர்களுக்கு பிரச்சனை வரும், எனக்கும் பிரச்சனை வரும். அதுபோல் எனக்கும் வந்தாலும் நான் ஜெயம் கொள்ளுவேன். அதான் அங்கே வசனத்தில் நம்ம பார்க்குறோம். 23வது அதிகாரம் லூக்காவின் புத்தகம் 23:2 என்ன சொல்கிறார் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறத பாருங்கள். இவன் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்தி படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? போய் கொடுங்கன்னு தானே சொன்னார். ஆனால் இவர்கள் அதை மாற்றி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. காரணம் என்னென்னா, உண்மையாய் நம்ம நடக்கும் பொழுது, உண்மையாய் நடக்கிறதுனாலே உலகம் நம்மை பகைக்கும், பகைச்சிட்டு போட்டோம். ஆனால் அதற்கு பின்பு முடிவு நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். அவர்களுக்கும் பிரச்சனை வந்தது, அவர்களுக்கும் போராட்டம் வந்தது, நமக்கும் போராட்டம் வந்தது, நமக்கும் நெருக்கடி வருகிறது. ஆனால் அதனுடைய அடுத்த படி நாம் மேலே ஏறுவோம், அவர்கள் அடுத்த படி கீழே இறங்குவார்கள். அதுதான் அங்கே வித்தியாசம். ஏன்னா நாம் கிறிஸ்துவுக்குள் பொதிந்திருக்கிறோம், அவர்களோ கிறிஸ்துவுக்குள் அல்ல. அவர்களை எப்போதும் உலகம் அவர்களை சூழ்ந்து அமிழ்த்தி கொண்டே இருக்கிறது. நித்திய ஜீவனும் ஜெயமும் நமக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை நான் அடிக்கடி எல்லார்ட்டையும் சொல்கிறது உண்டு. 1 யோவான் 5வது அதிகாரம் 5வது வசனம் 329வது பக்கம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் அப்படின்னு கேட்குறார். இப்போ உலகத்தை ஜெயிக்கணும்னா நான் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் அப்படின்னு நான் விசுவாசிக்கணும். அதாவது எப்போ நான் அதை விசுவாசிக்கிறேன், எப்போ நான் பாவ மன்னிப்பிற்கு என்று நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தகுதி பெறுகிறேனோ, எப்போ நான் தகுதி பெறுறேன்னா இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது நான் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி பெறுகிறேன். அதிலே நான் கீழ்ப்படியும் பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, வசனத்தை பாருங்கள். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று கேட்கிறார். யார் ஜெயிக்க முடியும்? நாம் ஜெயிக்கிறோன்றார். நமக்கு செய்யாமல் தேவன் யாருக்கு செய்ய போகிறார்? வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அவருடைய வசனத்திற்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும், உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும். அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் நம்மை நன்மை செய்கிறவராக இருக்கிறார். தீமையை தேவன் நமக்கு நன்மையாய் மாற்றுவார் என்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13 சொல்லப்படுகிறதை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13 பாருங்கள். நீங்கள் மனுஷனுடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மனுஷனுக்காக இல்லை, அவன் அறிவே இல்லை, அவன் படிக்கவே இல்லை, அவன் சின்ன வயசு பையன், நான் பார்த்து அவன் ட்ரௌசர் போட்டு தெரிஞ்ச பையன், இப்போ அவன் எனக்கு மேனேஜராக உட்காந்துருக்கான், அவனெல்லாம் ஒரு ஆளா, அவனுக்கெல்லாம் என்ன அறிவு இருக்குது அப்படிலாம் கேட்க முடியாது. என்ன சொல்கிறாரு? நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கு ஆனாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆனாலும் சரி கீழ்ப்படியுங்கள். நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சுயாதீனம் உள்ளவர்களாக இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்திலே அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். என்ன அழகாக சொல்லக்கூடிய அந்த கட்டளைகளை நாம்
கவனிக்கிறோம். அப்போ நம்ம வந்து படிக்கிறதோடு மாத்திரமல்ல, கேட்பதோடு மாத்திரமல்ல, அதை செயல்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். மீண்டும் அடுத்த சனிக்கிழமையிலே ஒரு புதிய தலைப்போடு கூட உங்களை நான் சந்திக்கிறேன். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.